சட்னி சேர்க்குறேன். அதுக்கு வந்து ஆனியன், சின்ன வெங்காயம் வந்து தேவையான அளவு எடுத்துருக்கேன். பூண்டு ஒரு 5 பல், அப்புறம் பச்சை மிளகாய் தேவையான அளவு, அப்புறம் வந்து இஞ்சி தேவையான அளவு. இப்போ வந்து கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம். அப்புறம் இஞ்சி, பச்சை மிளகாய், பூண்டு நல்லா வதக்கிக்கணுங்க. இது நல்லா வதங்கிடுச்சு. இது கூட வந்து பார்த்தீங்கன்னா வந்து இங்கே வந்து சின்ன வெங்காயம் வந்து சேர்த்துக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இது கூடவே வந்து கொஞ்சம் சால்ட்டு போட்டு நல்லா ஆனியன் கொஞ்சம் நல்லா வதக்கணும். நல்லா வந்து கொஞ்சம் நல்லா வதங்கணும். ஆனியனை போட்டு நல்லா வதங்கிடுச்சு. ஆனியன், பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகாய் அதை வந்து ஒரு தட்டில் போட்டு ஆற வச்சிடணும். ஆற வச்சதுக்கு அப்புறம் நம்ம மிக்ஸியில் போடணும். அதே வானலில் வந்து சட்னிக்கு வந்து நம்ம தாளிச்சிடலாம். எண்ணெய் 3 ஸ்பூன் பண்ணிட்டு கடுகு வந்து ஒரு ஸ்பூனு பொரிஞ்சு வந்த பிறகு நம்ம வந்து ஆனியனும் கருவேப்பிலை போட்டு நல்லா வதங்கிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா அந்த சட்னிக்கு நல்லா ஆனியன் கொஞ்சம் 2 சின்ன ஆனியன் வந்து 2 எடுத்துருக்கேன். அதை நல்லா பொடியாக கட் பண்ணி நல்லா வதக்கணும்னா அந்த சட்னிக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஆனியன் பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கிச்சு. இது வந்து நல்லா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். இப்போ நம்ம மிக்ஸியில் போட்டு அரைக்கணும். ஆற வச்சு பார்த்தீங்கன்னா ஆனியன், பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகாய் அதை வந்து எனக்கு மிக்ஸியில் போட்டு அரைக்கணும். மொச்சக்கொல்லை பார்த்தீங்கன்னா ஒரு டம்ளர் அளவு நான் எடுத்துருக்கேன். அதையும் வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். பார்த்தீங்கன்னா தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு நல்லா வந்து அரைச்சிக்கணும். அது கொஞ்சம் தண்ணியாக பார்த்தீங்கன்னா நல்லா அரைச்சிட்டேன். பார்த்தீங்கன்னா தண்ணியை நல்லா கரைச்சிட்டு நம்ம அதில் வந்து ஒரு கப்பில் வந்து ஊற்றிக்கணும். பார்த்தீங்கன்னா தாளிச்சி பார்த்தீங்கன்னா அந்த ஆனியன் போட்டு அதை வந்து சட்னியில் வந்து நம்ம போட்டுட்டு நல்லா கலக்கணும்னா உப்பு, சால்ட் தேவையான போட்டுட்டு நல்லா கலக்கணும். பார்த்தீங்கன்னா இந்த சட்னி வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய் இல்லாமல் நம்ம வந்து அரைச்சிருக்கோம். அதனால் வந்து தண்ணியாக தான் இருக்கும். தண்ணி சட்னின்னு பேர். வந்து இட்லி தோசைக்கு வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். இது கூட பார்த்தீங்கன்னா நான் வந்து தாளிச்சதை வந்து நம்ம ஆனியன் கொஞ்சம் போட்டு தாளிச்சிருக்கோம். அதனால் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை வந்து நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஓகேங்க, பார்க்கலாம் அடுத்த வீடியோவில். பாய்.